சகோதரர்களே, சகோதரிகளே, நற்செய்தி பாகம் 9 மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் யாரோ நான் யாரோ தெரியாது, எங்கோ பிறந்தோம் வளர்ந்தோம். ஆனாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டதினாலே நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டதான நற்செய்தி பாகங்களை உங்களுக்கு நான் அளித்து கொண்டிருக்க தேவன் எனக்கு பெரிய கிருபை செய்திருக்கிறார். கிபி கிமு என்று சரித்திரத்தை 2 பிரித்த சரித்திர புருஷர், மரணத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மரணத்தை ஜெயித்ததினாலேயே தேவன் என்று அவர் ரூபகாரம் பண்ணப்பட்டார் என்று நான் பழைய நற்செய்திகளிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் மரித்து ரத்தம் சிந்தியது பாவஜாதியில் பிறந்து பாவிகளாயிருக்கும் நம்மை ரட்சிக்க என்று நற்செய்தி 8 உங்களுக்கு சொன்னேன். அவர் இந்த பூமிக்கு வந்து உன்னையும் என்னையும் விடுவித்து பிசாசின் பிடியிலிருந்து வெளியே நம்மை கொண்டு வந்து பாவஜாதியிலே இருந்தவர்களை தேவஜாதியாய் மாற்றினார் என்று நான் சொன்னேன் அல்லவா? அதற்காக மட்டும் அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. இன்னும் நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நான் வைத்திருக்கிற இந்த வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் நான் பிரசவிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்தை வாசித்தோம் என்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இந்த பூமியை கீழ்ப்படுத்தியதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக உலக மனிதனை படைக்கும் பொழுது அவர்களுக்கு 5 விதமான அதிகாரங்களை கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். 5 அதிகாரத்தையும் வைத்திருந்த ஆதாம் ஏவாள், அவன் அதிலே 2 அதிகாரங்களை இழந்து போனான். நோவாவுடைய ஜலப்பிரளயம் வந்தது, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்தது. நோவா பேழையை விட்டு வெளியே வந்தவுடனே ஆதியாகமம் 9 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட 5 அதிகாரத்திலே 2 அதிகாரங்களை அவன் தப்ப விட்டு விட்டான். 2 அதிகாரங்களை இழந்து போய் விட்டான். இந்த பலுகுதல் பெருகுதல் பூமியை நிரப்புதல், இந்த 3 அதிகாரம் மாத்திரம் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும், இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற 2 அதிகாரமும் அவரை விட்டு போய்விட்டது. எங்கே போனது? லூக்கா 4 அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே 40 நாள் அவர் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்த பிற்பாடு பிசாசானவன் அவரை சோதிக்கிறான். பிசாசானவன் அவரிடத்திலே சோதிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் பல காரியங்களை சொல்லுகிறான். அப்படி அவன் சொல்லுகிற காரியத்திலே ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவரை பார்த்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லூக்கா 4 அதிகாரம் 5 வசனம் 6 வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவர்கள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பிசாசானவன் சொல்லுகிறான், இந்த உலகம், இந்த அண்ட சராசரங்கள்,
இவைகள் எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகம் முழுவதையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை ஆதாம் ஏவாளை கொடுத்தார். இப்பொழுது அந்த அதிகாரம் பிசாசுக்கு வந்திருக்கிறது. அதை பிசாசே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறான். ஆக அந்த பிசாசானவன் தேவன் கொடுத்த 5 அதிகாரத்தையுமே மனிதனிடத்திலிருந்து அவன் பிரிக்காமல் மனிதன் எதிலே வீக்கா இருக்கிறானோ அந்த அதிகாரத்தை மாத்திரம் மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு பலுகி பெருகி பூமி நிரப்பு என்று சொல்லிவிட்டு இதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை அந்த பிசாசானவன் தானே எடுத்துக்கொண்டான். ஆக வாழ பிறந்த நாம், இந்த உலகத்தை ஆள பிறந்த நாம் பிசாசின் ஆளுகைக்குள்ளே உள்ளாக்கப்பட்டு விட்டோம். நமது ஆதி பெற்றோர்களாலே அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆதாரபூர்வமாய் கடந்த நற்செய்திகளிலே நான் உங்களுக்கு சொன்னேன். மரித்த இயேசு சிலுவையிலே எல்லா அதிகாரங்களையும் பிசாசிடமிருந்து பிடுங்கி விட்டார் என்று கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் மூலமாய் நாம் அறிகிறோம். அதனால்தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, வானத்தின் கீழே சகல அதிகாரமும் எனக்கு வந்து விட்டது என்று அவர் சொல்லுகிறார். ஆக அனைத்து அதிகாரங்களும் இயேசுவுக்கு வந்து விட்டது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நாம் அவரது மனவாட்டியாய் மாறி இருக்கிறோம். அவர் பெற்ற அதிகாரம் நமக்கு உண்டு. அவர் பெற்ற அதிகாரம் நமக்கு உண்டு. இழந்து போன அதிகாரத்தை சிலுவையிலேயே ஜெயித்து பிசாசை வெற்றி பெற்று இழந்து போன அதிகாரத்தை மீட்டெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எவன் ஒருவன் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சிப்புக்குள்ளே வருகிறானோ, பாவ ஜாதியிலிருந்து தேவ ஜாதியாய் மாறுகிறானோ, எவனொருவன் பிசாசின் பிடியிலிருந்து இருளின் அந்தகாரத்திலிருந்து ஒளிக்குள்ளே வருகிறானோ, எவனொருவன் ரட்சிக்கப்படுகிறானோ, எவனொருவன் இயேசு கிறிஸ்துவாலே பாதுகாப்பை பெறுகிறானோ, அவனுக்கு இழந்து போன இந்த 2 அதிகாரங்களும் அவனுக்கு வந்து சேருகிறது. நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே உலகம் முழுவதையும் நாம் ஆளப்போகிறோம். 1000 வருடம், 1 வருடம் 2 வருடம் அல்ல, 1000 வருடம் ஆளப்போகிறோம். 1000 வருடம் இந்த உலகம் முழுவதையும் ஆளப்போகிற நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அது சீக்கிரமாய் நடக்க போகிறது. இழந்து போனதை தேடி நமக்கு கொடுக்க பலியான இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், நான் பிரசங்கிக்கிற, நான் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், இந்த பூமியிலே 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இதை நான் அனுபவித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனோ தானோ என்று நான் சொல்வதில்லை. உண்மையிலே நீங்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். இழந்து போன அதிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டியவர்களை எல்லாம் கீழ்ப்படுத்தலாம். நீங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களை எல்லாம் அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரலாம். அவ்வளோ விதமான நேர்த்தியான அதிகாரங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இழந்து போனதை தேடி வந்தார். தேடி வந்ததை சிலுவையிலே மரிக்கும் போதே பிசாசிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார். பிசாசிடமிருந்து பிடுங்கியதை அவரை ஏற்றுக்கொள்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்கிறாயா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இந்த பூமியிலே உனக்கு 100 மடங்காய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். மட்டுமல்ல, மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இன்னும்
உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்று நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசுக்கு கீழாக இருக்க வேண்டியதில்லை. அவனையே விரட்டி விரட்டி அடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதான ஆளுகைக்குள்ளதான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உலகை ஆள்வோம், உலகிலே வாழ்வோம் வெற்றிகரமாய். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? இன்றைக்கே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.